ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்களை எங்களை எல்லாம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். அவரிடத்திலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் நேற்று இரவே மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை அவரிடத்திலே எடுத்துச் சொன்னோம். நாங்கள் இதுவரை இந்த நடந்து வருகின்ற 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட மாண்பு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு 8 முறைக்கு மேல் எங்களுடைய கோரிக்கைகளை இதுதான்: பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், இஎல் சரண்டரை 15 நாள் ஒப்படைத்து ஊதியம் பெறக்கூடிய சலுகையை கொடுக்க வேண்டும், காலி பணியிடங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும், அதே போன்று சத்துணவு ஊழியர்களை எல்லாம் காலமுறை ஊதியத்தில் அமர்த்திட வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவருடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றும் மாண்பு முதலமைச்சரிடத்திலே நாங்கள் பேசினோம். அதன் அடிப்படையிலே இன்று பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் என்ன நம்பியிருந்தோம் என்றால், கண்டிப்பாக ஏனென்றால் இதுவரை தமிழகத்திலே அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தைகளை போராடக்கூடியவர்களை அழைத்தால் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை என்றால் அன்று ஏதேனும் அறிவிப்பை, சாதகமான அறிவிப்பார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. ஆகவே நேற்று நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். மாண்பு முதல்வர் அவர்கள் இந்தந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்க இருக்கிறோம், பட்ஜெட்டில் அறிவிக்க இருக்கிறோம் என்று சொல்லுவார் என்று நாங்கள் ஆவலோடு சென்றோம். ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசியதோடு சரி, எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டதோடு சரி, காது கொடுத்து கேட்டதோடு சரி, எந்த அறிவிப்பும் அவர்கள் சொல்லவில்லை. ஆக நேற்று எங்களுக்கு ஒரு அரசின் மீது எங்களுக்கு ஒரு சலிப்பும் ஒரு ஏமாற்றமும் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது. கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை சரி, காலையிலே பட்ஜெட் வருகிறது, அதிலாவது ஏதாவது சொல்வார்களா என்று கொஞ்சம் நம்பியிருந்தோம். அந்த பட்ஜெட்டும் இன்று வாசிக்கப்பட்டது. அந்த பட்ஜெட்டிலே எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக 4 ஆண்டு காலமாக நாங்கள் வற்புறுத்தி வந்த முதல்ல சொன்ன இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக எந்த முதலமைச்சர் நாங்கள் கடந்த காலத்திலே எங்களுக்கு ஆதரவாக தோளோடு தோள் என்று எங்களுக்கு ஆதரவு அளித்தாரோ கோரிக்கைகளுக்கு, அந்த கோரிக்கைகள் இடம்பெறும் இந்த பட்ஜெட்டில் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் பட்ஜெட் வாசித்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகள், அவர்கள் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள், நிறைவேற்றுகிறோம் என்று சொன்ன அந்த கோரிக்கைகளில் ஒரு இம்மி அளவு கூட, ஒரு அணு அளவு கூட முன்னேற்றமே ஏற்படவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எங்களுடைய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடைய கூட்டம், முதலமைச்சருடன் பேசிய அந்த பேச்சுவார்த்தை, இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பட்ஜெட் உரை, இவைகளை ஆராய்வதற்காக இந்த கூட்டம் நாங்கள் நடத்தினோம். இந்த கூட்டம் முடிவில் நாங்கள் இப்போது என்ன எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இன்று நிதி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த அந்த நிதிநிலை அறிக்கையும் ஆசிரியர்களையும் 5 அரசூழியர்களையும் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. நாங்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஆசிரியர்கள் அரசூழியர் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய அதிருப்தியை இந்த அரசாங்கத்திற்கு மீண்டும் சொல்வதற்காக, எங்களுடைய கொந்தளிப்பை, ஆசிரியர்கள் அரசூழியர் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பை இந்த அரசுக்கும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் சொல்லி எங்களுக்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று தேடுவதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் அந்த போராட்ட பதாகையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பது என்று இன்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் 23ஆம் தேதி, இந்த மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் எழுச்சி மிக்க அளவில், மிக இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசூழியர்களும் கலந்து கொண்டு எங்களுடைய அந்த அதிருப்தி, இந்த அரசின் மீது ஏற்பட்டிருக்கூடிய அதிருப்தியை நாங்கள் சொல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆக 23/3/2025
ஞாயிற்றுக்கிழமை மகத்தான ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட தலைவர்கள் நடத்துகிறோம். அதற்கு அடுத்தபடியாக 30ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி மீண்டும் அதே ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இந்த ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர் குழு, அதே போல ஜாக்டோஜியோவினுடைய உயர்மட்ட குழு மீண்டும் நாங்கள் கூடி இந்த இடைப்பட்ட கால அவகாசத்திற்குள் இந்த அரசாங்கத்திற்கு கால அவகாசம் கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் 23 அதே போல 30 அந்த தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆகவே இதற்குள் இந்த எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிராகரித்தால், நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால், அதே நாங்கள் அந்த அரசு அடம்பிடித்தால் மிகச்சி பெரிய அளவில் மாபெரும் போராட்டங்கள், மறியல் போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம், தொடர் மறியல் போராட்டம் என்று நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம். இதிலிருந்து ஜாக்டோஜியோ பின்வாங்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாயவன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ பேரமைப்பு. இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கை அதிலே 12 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. நாங்கள் ஜாக்டோஜியோ போராட்டத்தின் வாயிலாக கண்டிப்பான முறையில் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், சரணுப்பு தடையானை நீக்க வேண்டும், அதே போன்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை நேற்று பரிசீலித்து ஏதோ ஒரு முடிவு செய்வார் என்று எதிர்பார்த்தோம். அது நடைபெறவில்லை. இன்றைய தினம் ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு அளித்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பான முறையிலே 12 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய நலனை கருதி 110 விதியிலே கண்டிப்பான முறையிலே எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை அவர் அறிவிக்க வேண்டும். சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், சரணுப்பு தடையானை நீக்க வேண்டும், ஊக்க ஊதிய உயர்வு தொடர்ந்து வழங்க வேண்டும். அதே போல இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருக்கிறது, அது ஊதிய முரண்பாடு நீக்க வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை செயல்படுத்த வேண்டும். டெட் தேர்விலே பதவிக்கு டெட் தேர்வு என்று இருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தாமல் பதவிக்கு சாதாரண முறையில் நிறையை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 23ஆம் தேதி 23/3/2025 அன்று மாவட்ட தலைநகரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை கூற வேண்டும். இங்கே தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சில அதிகாரிகள் அவரை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அவரை தவறாக பயன்படுத்தி தான் இது போன்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்கள், கண்டிப்பான முறையிலே அதிகாரிகள் பேச்சை கேட்காமல் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்ற ஒரு நிலையினை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.